வெல்கம் டு கீத்து குக்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி கோதுமையில் நூடுல்ஸ் செய்யலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல் சப்பாத்திக்கு மாவு பிசைகிறது போலே பிசைஞ்சு உருட்டி அதை தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெலிசாக இல்லாமல் ஓரளவுக்கு சப்பாத்தி திக்னஸ்க்கே நம்ம தேய்ச்சி லைனாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நம்ம இப்போ காமிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணதை நம்ம தனித்தனியாக உதிரியாக பண்ணி அதை நாம் இப்போ சுடு தண்ணியில் போட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கரெக்டாக வரும். போடும்போதும் ஈஸியாக இருக்கும். தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம உள்ளே ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாங்க. பாருங்கள், அது போட்டதுமே மேலே வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன மீனிங்னா ஒன்றோட ஒன்று ஒட்டில் தனித்தனியாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஈஸியாக வெந்துடும். நமக்கு நூடுல்ஸாகவே கிடச்சிக்கும். ஒன்றோட ஒன்று சேராது. ரொம்ப ஈஸியாக வெந்துடும். வெந்ததுமே பார்த்திங்கன்னா அதோட அரோமா நமக்கு கிடைக்கும். அதுதான் நமக்கு சிக்னல். ஸோ அந்த ஸ்டேஜ் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து இப்படி நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உடனே நம்ம அந்த நூடுல்ஸை பச்சை தண்ணியில் இந்த மாதிரி நாம் காமிச்சு வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று மறுபடியும் பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்காமல் தனித்தனியாக நூடுல்ஸாக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அது ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணிக்கலாம். அது போக நம்ம இப்போ வடித்த தண்ணியை கீழே ஊற்றிட வேண்டாம். திருப்பி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு டைமும் மீதியாகும், கேஸும் மீதியாகும், தண்ணியும் செலவாகாது. மறுபடியும் நம்ம அதே போலயே கட் பண்ணி அந்த சுடு தண்ணியில் நம்ம கொதிக்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மெத்தட்லேயே நம்ம எல்லா சப்பாத்திகளையும் நம்ம போட்டு கலெக்ட் பண்ணி நூடுல்ஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. எனக்கு மொத்தம் 11 சப்பாத்தி கிடச்சிது. நான் 11ஐயும் இந்த மாதிரியே செய்து நான் நூடுல்ஸாக மாற்றி வச்சுக்கிட்டேன். என்னோடய சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பில்லையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு பிளேட்டில் இப்போ எல்லா நூடுல்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போதே ஒரு 10 பல் பூண்டு அளவுக்கு சின்னதாக சாப் பண்ணி நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து ஒரு 1/4 கப் அளவு, அதாவது ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பேஸ்ட்டாக பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இது கொஞ்சம் வணங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நம்ம சேர்த்து வணக்கிக்கலாம். இப்போ தீயை குறைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தீயாமல் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் வதங்கின பின்னாடி அதோடைய ஒரு தக்காளி அரைச்சி அதையும் நான் சேர்த்துருக்கேன். இதுவும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போனதும் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதுக்கு மேலே நான் சேர்த்துக்கல. தேவைக்கு உப்பு போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் சுகரும் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த மசாலா சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டு அது கொஞ்சம் தீய ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு நம்ம வதக்கிக்கலாம். இந்த தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா சப்பாத்தி நூடுல்ஸ் நம்ம போட போகிறோம். அது மிக்ஸ் ஆகணும். அதுக்காக தான். இப்போ இறக்குற ஸ்டேஜ் வந்தாச்சு. ஸோ நான் மல்லித்தலை தூவிக்கிறேன். மல்லித்தலை தூவின பிறகு நம்ம வடித்து வச்சுருந்த நூடுல்ஸை நம்ம சேர்த்துக்கலாங்க. இது நம்ம கரண்டி விட்டு கிண்டினோம்னா உடஞ்சிரும், அல்லது ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி கெட்டியாக களி மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நான் மயில் கோதியை வச்சு இப்படி நான் சுற்றி விட்டு மசாலாவும் நூடுல்ஸும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் நான் கரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நமக்கு அருமையான டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே செஞ்ச கோதுமை நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நாம் இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம். அருமையாக வந்திருக்கு. மல்லித்தலை தூவி நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க. ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இன்னொரு சேனலோட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுவும் உங்களுக்கு போய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய் அண்ட் டேக் கேர்.